பரிசுத்தமான ரமஸான் மாதம் ஆரம்பமானது. ஹசன் என்ற சிறுவன் முதல் முறையாக நோன்பு நோற்றான். அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், இன்று நான் உண்மையான நோன்பு நோட்கப் போகிறேன். அன்று காலை அவன் பள்ளிக்குச் சென்றான். பாடம் நடந்து கொண்டிருந்த போது அவனுடைய நண்பன் அகமது தவறுதலாக ஹசனின் புத்தகத்தின் மேல் தண்ணீர் சிந்திவிட்டான். ஹசனுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவன் அகமதுவை திட்டப்போனான். அந்த நேரத்தில் அவனுடைய அப்பா சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மகனே, நோன்பு என்பது உணவும் தண்ணீரும் விட்டிருப்பது மட்டுமல்ல, நம்ம கோபத்தையும் நம்ம வார்த்தைகளையும் கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான நோன்பு. ஹசன் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக சிரித்து சொன்னான், பரவாயில்லை நண்பா, கவலைப்படாதே. அகமது மிகவும் சந்தோஷப்பட்டான். அன்று மாலை இஃப்தார் நேரத்தில் ஹசன் தனது அப்பாவிடம் சொன்னான், அப்பா, இன்று நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன். அவன் சொன்னான், நோம்பின் மிகவும் கடினமான பகுதி பசியை தாங்குவது அல்ல, நம்ம கோபத்தையும் நம்ம மனதையும் கட்டுப்படுத்துவதுதான். அவனுடைய அப்பா சிரித்து சொன்னார், அதுதான் உண்மையான நோன்பு.